இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறை செயல்படுகிறது. அதுவே தங்களுக்கென்று தனித்த வரலாறும் ஒரு வரலாற்று வழிபட்ட தாய் நிலமும் கொண்டிருந்தால் அந்த இனம் தேசிய இனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி உலகில் தோன்றிய மிக மூத்த தேசிய இனத்துக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். நாம் உலகில் நாகரிகம் பரவாத காலகட்டத்தில், கலை இலக்கியம் பண்பாடு யாவும் பிறக்காத காலகட்டத்தில், உலக மானுட கூட்டம் நாடோடிகளாக திரிந்த காலகட்டத்தில், நாம் நமது வாழ்வியல் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஐவகையாக பகுத்தோம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று உலகத்தால் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என்று பகுத்து அந்த வாழ்க்கைக்கு இலக்கணமாக அறத்தை வைத்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகின் பல மொழிகள் பிறக்காத காலகட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழின் தொன்மை இலக்கண இலக்கிய நூலான தொல்காப்பியத்தை கொண்டிருந்தோம். நமது பாட்டன் வள்ளுவ பெருமகனார் அவரது குரட்பாக்களில் ஒரு இடத்தில் கூட தமிழ் என்றோ, தமிழ் என்றோ, தமிழ்நாடு என்றோ ஒரு இடத்தில் கூட கூறவில்லை. காரணம், அது தமிழனுக்காக எழுதப்பட்ட காப்பியம் அல்ல. அது உலக மானுட கூட்டத்துக்கு தமிழன் அளித்த அறிவு கொடை. வள்ளுவன் போதித்த கருத்துக்கள் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாது, வியப்படிக்கக்கூடிய கருத்துக்கள். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பிற்போக்குத்தனமா பேசக்கூடிய போன தலைமையை சேர்ந்தவர்களை பூமரங்கள் அப்படிங்கிற கிரிஞ்ச் பண்ணாதாங்கிற. ஏன்னா பழமைவாதியா இருக்கான், பிற்போக்குத்தனமா பேசுறான்னு. அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு முன்பாக வள்ளுவம் பாடுறாங்க. மானத்தை பத்தி, வீரத்தை பத்தி, கொடையை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி, எல்லாத்தையும் பத்தி சொல்றேன். ஈன்றால் பசிகாண்பாயின் பொய்யற்க சான்றோர் படிக்கும் வினைங்கிறேன். உன் பெற்ற தாய், உன்னை பெற்ற தாய் பசியோடு இருந்தாலும் சரி, சான்றோர் படிக்கக்கூடிய தீய செயல்களை செய்யாதங்கிற. தீய செயல என்ன? உன்னை பெற்றெடுத்த தாய் பசியோடு இருந்தாலும் பட்டினியோடு கிடந்தாலும் நீ ஒருபோதும் திருடாத. யார் சொல்றா? வள்ளுவன். என்னைக்கு சொல்றான்? 2000 ஆண்டுக்கு முன்பு. எப்படி வேணாலும் வாழலாம், நாயையும் புரளலாம், தாயையும் புரளலாம்னு உலகத்துல பல பேர் இருந்த காலகட்டத்தில் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் போம்பப்படுங்கிற. பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறான். எப்ப? 2000 ஆண்டுக்கு முன்னாடி. மயிரிப்பின் வாழா கவரிமான், அன்னார் உயிரிப்பின் மாணவரிங்கிற. கவரிமான் முடியை இழந்து வாழாது. ஏன்னா முடியை இழந்துட்டு குடியை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. கவரிமான் முடியை இழந்து எப்படி வாழாதோ அதே போல நற்குடியில் பிறந்த மக்கள் மானத்தை இழந்து வாழ மாட்டாங்கிற. விழுப்புண் படாத நாளெல்லாம் வடிக்கு வைக்கும் தன் நாளை எடுத்து. ஒரு நல்ல வீர உடல்ல காயப்படாது கழிந்து போன நாள வீணாக கழிந்து போன நாளா கருதுவாங்க. விருந்தரை எப்படி உபசரிக்கிறோம்? ஒரு விருந்தாளிய நோப்ப கொடையும் அணிச்சும் மோப்ப கொடையும் விருந்துகிறேன். நீ வந்து அணிச்சு மோந்து பார்த்தா வாடிடும், மோந்து பார்த்தா தான் வாடி போகும். ஆனா ஒரு விருந்தாளிய உணவு உபசரிக்கிறப்ப முகம் மாறுபட்டு பார்த்தாலே அவங்க வாடி போயிடுவாங்க. அப்ப மாறுபடாம அவங்களுக்கு உணவு சமைத்து கொடுங்க. இப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு எல்லாவற்றையும் சொன்ன இனம், உலகத்துக்கு எல்லாவற்றையும் கற்பித்த இனம் தமிழ் பேரினம். இந்தியாவில் வந்து மூத்த நாகரிகம் எது என்று கேட்டால் சிந்து சமவெளி நாகரிகம்.
அந்த சிந்து சமவெளி நாகரிகம் தமிழனோடது. சங்க இலக்கியம் விட்ட இடமும் சிந்து சமவெளி தொட்ட இடமும் ஒன்றுதான். அதன் தொடர்ச்சி இதனுள் இருக்கிறது என்று ஆய்வறிஞர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரினத்தின் மக்கள். அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, ஆரியர்களின் வருகைக்கு முன்பாக இந்தியா முழுக்க பேசப்பட்ட மொழி தமிழ். சீனிவாச ஐயங்கார்னு ஒருத்தர் சொல்றாரு, கற்காலத்தில் இந்த நாடு முழுமைக்கும் பேசப்பட்ட மொழி தமிழ். அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். தமிழ்ல இல்லாதது என்ன? ஹென்றி ஹைன்ஸ்டங்கிற ஒரு அறிஞர் சொல்றேன், செந்தமிழை விட செறிவு, சொல்வளம், இனிமை, எக்கருத்தையும் வெளியிடும் ஆற்றல் வேறொரு மொழிக்கு இல்லைங்கிறான். மதம் பரப்ப வந்த வெள்ளைக்காரர்கள் இங்க வந்து தமிழுக்கு பற்றானதாக மாறி போன கான்ஸ்டன்ட் சோசபெஸ்கின் பேர். கான்ஸ்டன்ட் சோசபெஸ்கி அவர் பேர். கோவாவுக்கு வர்றாரு, கோவாவிடம் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அவர் மதம் பரப்ப வர்றாரு, கிறிஸ்துவ மதத்தை. அந்த மதத்தை பரப்ப வசதியாக தமிழ் இலக்கியங்களை கற்கிறாரு. தேவாரத்தை, திருவாசகத்தை, நன்னூலை எல்லாத்தையும் கற்கிறாரு. அதை படித்த உடனே படித்து அவர் சிந்தனைக்குள்ள ஏறின உடனே வந்த மதம் பரப்புகிற வேலையை விட்டு தமிழுக்கு தொண்டு செய்ய தொடங்குறாரு. அந்த ஜோசப் பெஸ்கி தன் பெயரை தைரியநாத சுவாமி அப்படின்னு மாத்துது. அந்த தைரியநாத சுவாமிங்கிறது தமிழ் இல்லை, வடமொழி, சமஸ்கிருதம் தெரிஞ்ச உடனே அந்த பேரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்டு தேம்பாவடிங்கிற ஒரு இலக்கியத்தை தமிழர் அல்லாத தமிழ்நாட்டில் பிறக்காத அந்த வீரமா முனிவர் தேம்பாவடிங்கிற இலக்கியத்தை படைத்து செந்தமிழ் தேசியர் என்று பெயர் பெறுறார். அதே போல மதம் பரப்ப வந்த இன்னொருவர் தான் ஜி போப். அவர் சொன்னாரு, என் கல்லறை கட்டப்ப ஒரு பங்கு காசை தமிழ் மக்கள்கிட்ட வசூலிச்சு கட்டுங்க, அதான் எனக்கு பெருமிதம். என் கல்லறை எழுதி வைங்கள், இங்க ஒரு தமிழ் மாணவனை உறங்குறான் என்று எழுதி வைங்கள். அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் நாம். அந்த தமிழை தமிழ்நாட்டில் கலசமேத்த ஆளக்கூடிய அரசு தயங்குது. நாம போய் சிங்கப்பூர்ல, பிரான்ஸ்ல, கனடாவில், ஆஸ்திரேலியாவில், இத்தாலியில், அமெரிக்காவில் போய் தமிழ்ல நீங்க வழிபாடு செய்யுங்க, எல்லா இடத்தையும் தமிழ் வைங்க நாம் கேட்கல. தமிழ்நாட்டில் கேட்கிறோம். எந்த தமிழ்நாடு? தமிழர்களின் வரலாற்று வழிபட்ட தாயிடம் தமிழ்நாட்டில் கேட்கிறோம். 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அறிஞர் அண்ணா பெயர் சூட்டினார், தமிழ்நாடுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். 11ஆம் நூற்றாண்டிலே இளம்புறனார் பாடுறாரு, உன் நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. வரலாற்று தாயிடம் எல்லையை பிரிக்கிறப்ப 1950களில் வந்து எல்லையை பிரிக்கிறப்ப இடுக்கி, தேனிக்குளம், பீர்மேடு, திருப்பதி, பெங்களூரு எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஆனா இந்த தமிழ்நாட்டோட எல்லைகளாக இருந்தது என்ன? வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடே, தமிழ்குறும் நல்லுலக என்று போற்றி புகழப்பட்ட பறந்து விரிந்த நிலப்பரப்பு இந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றால் நாடாகத்தான் இருந்தது. அந்த தமிழ்நாட்டில் தமிழுக்கு இடம் இல்லை. பாரதிதாசன் பாடி வருந்தி இறந்து போய் 70 ஆண்டு ஆயிடுச்சு. ஆனா பாட்டு இன்னும் அப்படியே இருக்கு. மணக்கவரம் தென்றெழுதிய குடிரா இல்லை, தோற்பின் நிலதா இல்லை, தனிப்படிதான் துன்பம் இது, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவிலே தமிழ்தான் இல்லை என்று பாடி செத்து பல ஆண்டாகிவிட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காது, தமிழ் கற்காது ஒருவர் பட்டப்படிப்பை முடித்துவிட முடியும் என்கிற நிலைமை இருக்கிறது. கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டப்படிப்பை முடிக்க முடியுமா? தெலுங்கு படிக்காம ஆந்திராவில் பட்டப்படிப்பை முடிக்க முடியுமா? மலையாளம் படிக்காம கேரளாவில் முடியாது, தெலுங்கு படிக்காம ஆந்திராவில் முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காது பட்டப்படிப்பை முடித்துவிட முடியும் நிலைமை இருக்குது. தமிழ் சரியாக எழுத பேச தெரியாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தை தமிழோடு கலந்து பேசுவதை பெருமை என்று நினைக்கிறேன். ஒரு வெள்ளைக்காரன் பேசுறப்ப தவறி போய் ஒரு வார்த்தைக்கு தமிழ் வார்த்தையை கலந்து பேசுவான. ஒரு ஆங்கில பயிற்சி வகுப்பு நடக்குது, இல்லை ஆங்கிலத்தில் உரையாற்றக்கூடிய ஒரு வகுப்பு நடக்குது. அப்ப பேசிக்கொண்டே கேட்ப, ஐ எம் கோயிங் டு ஹவுஸ் என்று சொல்வதற்கு பதிலாக
ஐ எம் கோயிங் டு வீடுன்னு ஒட்டுமொத்த கூட்டமும் சிரிக்கும், கேலியா பார்க்கும். ஆனால் ஆங்கிலத்தோடு தமிழை கலந்தா அவளை இழிவா பார்க்கும். ஆனால் தமிழோடு எத்தனை ஆங்கில சொற்களையும் கலக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்கு. அண்ணன் சொன்னது போல எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்கு. ஆனா அந்த சொற்களை பயன்படுத்த தயங்குறோம். ஏன்னா தேவையில்லாத போதும் ஆங்கில சொற்களை இணைப்பு மொழி போல பயன்படுத்தலாம். ஏன்னா மண்டையில் ஏறிடுச்சு. என்ன ஏறிடுச்சு? ஆங்கிலம் படிப்பது, ஆங்கிலம் பேசுவது என்பது அதி மேதாவித்தனம். மண்டைகள் தெரிஞ்சுட்டேன். இங்க நமக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய தாழ்வு மனப்பான்மை. நம் மொழி குறித்து, நம் நிறம் குறித்து நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நாம் ஆங்கிலம் படிச்சு கற்றுக்கொண்டு போறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா தமிழை பேசுற போது ஆங்கிலத்தை எதற்காக கலந்து பேசுகிறாய்? எதுக்கு? ஏன்னா நமக்கு என்ன அப்படி இல்லை. நாம நிறங்கிறது கருப்பு. ஆனா கருப்பா இருக்கிறத ஒரு தாழ்வா கருதுடு. ஆப்பிரிக்காவில் கருப்பா இருக்க வரைக்கும் நாம கருப்பா பயங்கரமா இருப்போம், அவன் பயங்கர கருப்பா இருப்பான். அந்த ஆப்பிரிக்காவில் இந்த ஃபேரன் லவ்லி, ஃபேரன் கேன்சம் வாங்கி போடுங்கள், 7 வாரத்தில் சகப்பழகு வாங்கி எவனாவது போட்டிருக்கானா? நம்ம விட பயங்கரமாக கருப்பா இருப்பான். ஆனால் அந்த ஃபேரன் லவ்லி, ஃபேரன் கேன்சம் ஏதாவது ஒன்று ஆப்பிரிக்க நாடுகளில் சந்தைப்படுத்தப்பட்டிருக்க, விற்பனை ஆகிருக்குதா? இல்லை. ஏன்னா அவன் கருப்பை இழிவா கருதல. அது என் நிறம் அல்ல, என் அடையாளம், என் முன்னோர்களை ஏற்றம் என்று நினைக்கிறேன். நீ ஆங்கிலத்தில் பேசாதான் பெருமை நினைக்கிற, வெள்ளையா இருந்தாதான் உனக்கு பெருமை நினைக்கிற. ரோம சேர்ந்த ஒரு வெள்ளைக்காரருக்கு இங்க மதுரையிலேருந்து ஒருத்தர் கடிதம் எழுதுறாரு. அவர் பேரு நிக்கல். தன் பேரை நிக்கல் அடிகளார்னு மாத்திக்கிறார். அவர் சொல்றாரு, எழுதார் கடிதத்தில், நான் தமிழ்நாட்டில் தமிழ் படித்து தமிழை முழுதுமாக கற்றுக்கொண்டு விட்டேன். என் உளவியலையும் வாழ்வியலையும் தமிழாக முழுவதுமாக மாற்றிக்கொண்டு விட்டேன். ஆனால் என் வெள்ளை நிறம் மட்டும் அந்நியமாக இருக்கிறது. என் வெள்ளை நிறத்தை போக்கி நான் கருப்பாக மாறுவதற்கு ஒரு களிம்போ மருந்தா இருந்தால் கொடுங்கள். அந்த களிம்பையோ மருந்தோயை தேக்கி உடம்பிலே தேய்த்து நான் கருப்பனா மாறுறேங்கிறது. யாரு? வெள்ளைக்காரன் தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகள். அவர் சொல்றாரு, அடுத்த பிறவி என்ற ஒன்று இருக்கும் என்றால் அந்த பிறவிலே நான் தமிழனாக பிறக்க வேண்டும். தமிழனாக பிறந்து திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலே அதை வாசித்து அதன் உண்மையான சுவையை நான் உணர வேண்டும். யாரு? காந்தி. அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் சொல்றாரு, அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்கும் என்றால் அந்த பிறவிலே நான் தமிழ் தான் வாழணுங்கிறார். ஏன்னா அவர் படையில அளவுக்கு அதிகமாக ஈகம் செஞ்சவன், தியாகம் செஞ்சவன், உயிரை விட்டவன், போராடியவன், களத்துல செத்தவன் தமிழன். அப்படி உலகம் நான் தமிழ் தான் பிறக்க மாட்டானா, என் தாய்மொழி தமிழா இருக்காதான் ஏங்குது. ஆனா தமிழன் உனக்கு தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா தமிழ் எங்கேயும் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சா வேலை வாய்ப்பு இல்லைங்கிற நிலையை உருவாக்கிட்டான். அதனால தமிழன் மனதுக்குள்ள அந்த எண்ணம் கூடிக்கொண்டு விட்டது. 1967 திமுக ஆட்சிக்கு வருது. அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சிக்கு வரதுக்கு முடியும். இதே திமுக வைத்த முழக்கம் என்பது எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். திமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லா இடத்தையும் தமிழை கொண்டு வருவோம், தமிழ் இல்லாத நிலையை ஒழிப்போம், எல்லா இடத்திலும் தமிழ் இருக்கும் அப்படின்னு திமுக சொல்லிச்சு. திமுக அதிகாரத்துக்கு 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஏறக்குறைய 60 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் தமிழ் இல்லை. முற்று முழுதாக தமிழை துடைத்தெறிந்து விட்டார்கள். இப்ப தமிழ்நாட்டோட கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு பண்ணுங்கன்னு நம்ம போராட வேண்டியிருக்கு. யாருக்கு குடமுழுக்கு? தமிழ் பாட்டன், குறிஞ்சி நிலத்தின் தலைவன், தமிழர் இறைவன், முப்பாட்டன் முருகன். முருகனின் தாய்மொழியே தமிழ்ரா. அவனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய், தமிழ்ல வழிபாடு செய். நாம் போராட வேண்டியிருக்கு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் சொல்கிறது வரலாறு. முதல் சங்கத்தின் தலைவனே ஆதி பாட்டன் சிவன். அந்த சிவனுக்கு தமிழ்ல வழிபாடு இல்லை. அந்த சிவனை போற்றி தொழுவதற்கு, அந்த சிவனுக்கு குடமுழுக்கு செய்வதற்கு தமிழ் இல்லை.
இதுக்கு போராடி வழக்கு போட்டு மன்றாடி ஏன் இத்தனை வேலை செய்யணும்? ஏன் செய்யணும்? தமிழ்நாட்டில் தமிழ்ல வழிபாடு செய்வதற்கு இந்த கேடு கட்ட திமுக அரசுக்கு எதுக்கு வலிக்குது? ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? ஏன்னா அவன் செய்ய மாட்டான். அவன் தாய்மொழி தமிழும் இல்லை, அவன் தமிழதும் இல்லை. சேகர் பாபுக்கு என்ன தமிழ்னா இனிக்குமா? தெலுங்குல மந்திரம் ஓதுங்கோ அப்படின்னா அவருக்கு இனிக்கும். அவர் தாய்மொழிக்கு அவர் உண்மையா இருப்பாரு. திருவண்ணாமலைங்கிற மாவட்டத்தை ஆந்திராவோட ஒரு பகுதியாக, தெலுங்கானாவோட ஒரு பகுதியாக மாற்றுவதற்கான வேலை நடக்குது. நீ கர்நாடகாவில் போய் தமிழில் ஒரு பிறப்பில வச்சிட முடியுமா? அங்கே தமிழுக்கு முன்னுரிமை கிடைக்குமா? ஆனால் திருவண்ணாமலைங்கிற ஊரின் பெயரையே அவன் மாற்றி துடிக்கிறான். ஒட்டுமொத்தமாக அவளுக்கு அடிக்கிறான். உன் தாயிடம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் விளிம்பு நிற்கிறது. உனக்கு என்ன இருக்குது? மொழி உரிமை இருக்குதா? பண்பாட்டு உரிமை இருக்குதா? இல்லை நதிநீர் உரிமை இருக்குதா? என்ன உரிமை இருக்கு? எல்லா உரிமைகளும் களவு போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த உரிமையும் இல்லை. எல்லாத்துக்கும் போராட வேண்டிய, மன்றாட வேண்டிய, எல்லாத்துக்கும் நாம கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்குது. காரணம் யார்? ஆளக்கூடிய திராவிட அரசுகள், திராவிட ஆட்சியாளர்கள். நாம திரும்ப திரும்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கோம். இவங்க உண்மையிலே நமக்கானவங்களா? இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுறாங்களா? களத்தளிக்கிறாங்களா? உழைக்கிறாங்களா? ஆட்சிக்கு வந்தா நல்லது செய்யறாங்களா? எதுவும் இல்லை. யோசிச்சு பாருங்க. தேர்தல் வருது இன்னும் 8 மாசத்துல 10 மாசத்துல. தேர்தல் நெருங்குவதால ஐயா ஸ்டாலின் ஓரடியில் தமிழ்நாடு, ஓரடியில் தமிழ்நாடு. இது ஐயா ஸ்டாலின். அந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம். மக்கள்கிட்ட போய் உங்க குறை என்ன, உங்களுக்கு தேவை என்ன இப்ப கேட்கிறாங்க. ஆட்சி முடிய போகுது. அன்பான சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. மன்னராட்சி நிகழ்ந்தது இதே இடத்துல. மன்னர்கள் ஆண்டார்கள். மன்னனை மக்கள் தேர்வு பண்றதில்லை. மன்னனுக்கு மக்கள் ஓட்டு போடுறதில்லை. மன்னராட்சி காலத்தில் தேர்தல் முறை கிடையாது, நீதிமன்றம் கிடையாது. மண்ணை வச்சதான் சட்டம், மண்ணை வச்சதான் நீதி நியதி எல்லாம். அந்த மன்னராட்சி காலத்தில் மன்னர்கள் நகர்வலம் வந்தான் மக்களின் குறை கேட்க. மாறு வேஷம் போட்டுக்கிட்டு மக்களை உழவுனா மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, குறை என்ன, நிறை என்ன, கவலை என்ன, கண்ணீர் என்ன, தேவை என்ன தெரிஞ்சுக்கிட்டு போய் நிவர்த்தி பண்ணான், சரி பண்ணான். மன்னராட்சி காலத்தில் கூட குறைந்தபட்சமாக ஜனநாயக உரிமை இருந்துச்சு. மனுநீதி சோழன் ஒரு மண்ணை ஆள்றான், ஒரு சோழ பாட்டை ஆள்றான். அந்த சோழ பாட்டோட மகன் தேர்ல கண்ணுக்குட்டி ஏற்றி கொண்டு விடுறான். தன் மகன் தேர்ல கண்டுகுட்டி ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக, அதுக்கு மணி அடித்து அன்றைக்கு பசுமாடு நீதி கட்டதற்காக அதே தேர்காலில் தன் மகனையும் ஏற்றி கொன்னா மனுநீதி சோழன் படிக்கிறோம். மன்னன் தான், மன்னன் நினைச்சா என்ன பண்ணாலும் பண்ணலாம். ஆனா ஒரு மாட்டுக்கு நீதி சொன்னான் தமிழ் மன்னன். அதே போல பாண்டிய நெடுஞ்செழியன், அவன் தான் மன்னனா இருக்கான். அவன் கோவலனை தப்பா திரும்ப சொல்லி கொன்னுறான். அந்த பாண்டிய மன்னனின் அரசவைக்குள்ளே நுழைந்தால் கண்ணகி பெருமாட்டி கால் சிலம்போடு நுழைஞ்சா, உடைச்சு சொன்னா, என் கணவனா கல்வன், நீ அல்லவோ கல்வன் என்று மன்னனை பார்த்து ஒரு சாதாரண குடிமகள் அரண்மனையில அன்னைக்கு பேசின அறச்சீட்டத்தோடு. நீதி தவறிவிட்டேனா தாயே, அடுத்த நொடி உயிர்விட்டான் பாண்டிய நெடுஞ்செழியன். இன்னைக்கு போய் ஒரு பெண்மகள் கேட்டா அவள் மேல குண்டாசை போட்டு விடுதலிக்கலாம். மக்களாட்சி காலத்தில், மன்னராட்சி காலத்தில் இருந்த ஜனநாயகம், நீதி நெறிமுறைகள், மன்னர்களுக்கு இருந்த குறைந்தபட்சமான நியாய உணர்வு கூட மக்களாட்சி காலத்தில் இல்லை. அன்னைக்கு மன்னராட்சி காலத்தில் புலவர்கள் பாடுறான் மன்னனை பார்த்து, மன்னா அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமித்து மக்களுக்கு கொடு. அன்றைக்கு பாடுறேன். அவன் சொன்னது போலவே நீரை சேமித்து மக்களுக்கு கொடுத்தேன். மன்னராட்சி காலத்தில் சேச்சிப் இல்லை, கிட்டாச்சி இல்லை, டிராக்டர் இல்லை, புகழின் இல்லை, கனரக எந்திரங்கள் இல்லை, வாகனங்கள் இல்லை, தொழில்நுட்ப வசதிகள் இல்லை. அன்னைக்கு இருந்தது மண்வெட்டின் கடப்பாறை மட்டும்தான். மண்வெட்டியின் கடப்பாறை கொண்டு ஏரிகளை வெட்டினா, குளங்களை வெட்டினா, கண்மாய் வெட்டினா, வாய்க்காலை வெட்டினா, ஏரிகளை சங்கிலி தொடர்போடு நினைச்சான். மக்களின் நீர்ப்பாசனத்தை பூர்த்தி பண்ணா, மக்களின் தாகத்துக்கு தண்ணி கொடுத்தான். மன்னராட்சி காலத்தில் வறட்சி இல்லை, பஞ்சம் இல்லை.
தீர்த்து வச்சான். யோசிச்சு பாருங்க. பாண்டிய மன்னர்கள் வைகையை கொண்டாடினா, சோழ மன்னர் வந்து காவிரியை கொண்டாடினா. வெள்ளிக்கோள் வட திசையை விட்டு தென் திசைக்கு மாறினாலும் சரி, வானம்பாடி பறவை உணவு உண்ண முடியாத அளவுக்கு மழை துளி விழாவிட்டாலும் சரி, வான் பொய்ப்பினும் சரி, வான் பொய்ப்பினும் சரி, காவிரி பொய்க்க மாட்டாள், நீர் தருவாள், சோறு தருவாள். அதே போல பாண்டிய மன்னர்கள் வைகை ஆற்றை பொய்யா குளக்கொடின. அன்னைக்கு வந்து பாரதி பாடுறான், 100 ஆண்டுக்கு முன்னாடி பாரதி, காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறநதி என மேவியார பாட ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுன்னா. பாரதி பாடினது அடிமை இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் இல்ல, அடிமை இந்தியாவில் இந்த நிலம் வளர்ச்சி பெற்றிருந்தது, செழித்தோங்கியது. எல்லா நிலமும் ஆறுகள் ஓடி வளம் பெற்றதுங்கிற. ஆனா மக்களாட்சி காலத்தில் நாம் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா மக்களுக்கு தேவையான குடிநீரை கொடுத்திருக்காங்கல்ல, குடிநீர். சென்னைக்கு நீர் தரக்கூடிய ஏரி வீராணம் ஏரி. வீராணம் ஏரியை வெட்டது யாரு? கருணாநிதியா ஜெயலலிதாவா? ஒரு சோழ மன்னன். மதுராந்தக ஏரி இருக்குது, மதுராந்தக ஏரியை வெட்டது யாரு? எடப்பாடியா ஸ்டாலின் தான். ஒரு சோழ மன்னன். மன்னராட்சி காலத்தில் அவன் செஞ்சுட்டு போயிருக்கான். அவன் செஞ்சுட்டு போயோட பயணம் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கிறான். ஆனா இந்த 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்தில் இவங்க செஞ்சது என்ன? பெருந்தலைவர் காமராசன் நாட்டை ஆண்டார். காமராசன் நாட்டை ஆண்டு முடிக்கிற வரை காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு சிக்கல் இல்லை. 1968ஆம் ஆண்டு வரைக்கும் காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு மூன்றுமே சிக்கலா இல்லை. திமுக ஆட்சிக்கு வருது, அதிமுக ஆட்சிக்கு வருது, எல்லாமே சிக்கலா மாறி போச்சு. காவிரியில் தண்ணி தர மாட்டோம் மறுக்கிறான் 30 ஆண்டுகளுக்கு மேல. உலகத்துல டானியுப்புன்னு நதி ஓடுது, டானியுப்புன்னு 10 நாட்டுக்கிடையே ஓடுது. அதே போல உலகத்தின் நீளமான நதி நைல் நதி, அது 10 நாட்டை கடந்து ஓடுது. 10 நாடு, இந்த நாடு அந்த நாடு கடந்து போகுது. எந்த நாட்டிலையும் அணை கட்டி நான் இன்னொரு நாட்டுக்கு தரமாட்டேன் தடுக்கல. 10 நாட்டையும் கடந்து ஓடுது, கடலை கலக்குது. ஆனா இங்க அருகாமையில கர்நாடகாவில் குடகு பகுதியில் உற்பத்தி ஆகி பள்ள பகுதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வருது. அதை அணை கட்டி தடுக்கிறான். தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம் என்று தடுக்கிறேன். நாம் தண்ணி கட்டு போராடணும்னா அங்க கர்நாடகா வாழக்கூடிய தமிழ்ல அடிக்கிறான், உதைக்கிறான், சித்திரவதை பண்றான். 91 பங்காரப்பான்னு ஒரு முதலமைச்சர் ஆண்டப்ப கர்நாடகாவில் 100கணக்கான தமிழ கொலை பண்ணான். தமிழச்சிகளை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கினான். மூட்டை முடிச்சு எடுத்துக்கொண்டு கர்நாடகாவிலிருந்து நடந்தே தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்தார்கள் தமிழ் மக்கள். இன்னைக்கு வரைக்கும் காவிரியில் தண்ணி வாங்க முடியல. மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, ஒரு சொட்டு நீர் தர மாட்டோம் சண்டித்தனம் செய்கிறது கர்நாடக அரசு. காவிரியில் தண்ணி வரல, தண்ணி தர மாட்டேங்கிறான், போராடி கொண்டிருக்கோம். ஒரு பக்கம் காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல். அந்த அமராவதியும் நொய்யல் எந்த நிலைமையில் இருக்கு? நொய்யல் இதே கொங்கு மண்டலத்தில் வந்து செழிக்க வச்சது நொய்யல் ஆறு. கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும்னா அந்த கொங்கு பகுதியை செழிக்க வைத்தது நொய்யலாறு. அந்த நொய்யலாறு முழுமைக்கும் சாயப்பட்ட கழிவை கொட்டி ஆற்றை கொண்டு விட்டார். ஒரு மனிதன் விஷத்தை அடைந்தினால் எப்படி வாயில் நுரை தள்ளுவானோ அதே போல நொய்யலாறு முழுமைக்கும் சாயப்பட்ட கழிவாட அந்த ஆறு நுரை சொல்லி செத்து கொண்டு கிடந்தது. இதை பற்றி யாருக்கு கவலை இருக்குது? யாருக்கு கவலை இருக்குது? தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை நடக்காத ஒரு ஆறு உண்டா? ஒரே ஒரு ஆறு. அருகாமையில கேரளா இருக்குது, கேரளாங்கிற மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தை கடவுளின் தேசம்ங்கிறான், லார்டிஸ் கண்ட்ரிங்கிறான். ஏன்னா அந்த நிலத்தோட வளங்கள் அப்படி பாதுகாக்கப்படுது. 30-40 ஆற்றுப்படுகை இருந்தாலும் கேரளாவில் மண்ணை அள்ள முடியாது, மண்ணை அள்ள முடியாது, மலையை குடைய முடியாது, நீரை சுரண்ட முடியாது. அவன் அந்த மண்ணையும் அந்த வளத்தையும் சேமிக்கிறான், பாதுகாத்து வைக்கிறான். காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி, கேரளாவில் வளக்கொள்ளை இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் திமுக ஆண்டாலும் அதிமுக ஆண்டாலும் வளக்கொள்ளை நடக்கும். திமுக ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராடும். அதிமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக போராடும். ஆனா என்றைக்காவது
என்றைக்காவது திமுகவின் ஆட்சி காலத்தை மணல் கொள்ளை இருக்கிறது அதிமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்ட? அதிமுகவின் ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போல மணக்கொள்ளை பிரச்சனையும் இருக்கிறது என்று திமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்ட? மண்ணை மாறி மாறி கொள்ளையடிப்பான். திமுக ஆண்டாலும் கொள்ளையடிப்பான், அதிமுக ஆண்டாலும் கொள்ளையடிப்பான். மண்டானே போனால் போகட்டும் நினைக்கலாம். ஒரு கிமிக்கு மற்ற அளவுக்கு மண்ணை எடுத்தால் 3 கிமிக்கு மற்ற அளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் கீழே போகும். இது இயற்கை விதி. தொடர்ச்சியாக மண்ணை அள்ளிக்கொண்டே போனால் ஆறு தனக்கான வளர்ப்பு தன்மையை இழந்துடும். ஆறு நீரை சேமிக்கிற தன்மையை இழந்துடும். ஆறு நீரை வடிகட்டுற தன்மையை இழந்துடும். ஆறு செத்து போகும். அப்படி அழிவின் விளிம்பில் இங்கு பல ஆறுகள் இருக்கிறது. மழையை குடையிறாங்க, மழையை குடையிறான். வள்ளுவன் சொல்றான், விசும்பின் துளி வீழின் அல்லல் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிங்கிறான். வானத்திலிருந்து ஒரு துளி மழை துளி வீழாவிட்டால் ஒரு பசும்புல் கூட தலையாட்ட முடியாதுங்கிறான் வள்ளுவன். அந்த வானத்திலிருந்து மழை துளி விழுவதற்கு காரணம் மலைகள், ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய மலைகள். அந்த மலைகளை எல்லாம் கல் குவாரிகளாக மாற்றி கனிம வளங்களை அள்ளிக்கொண்டு போறான். கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு அள்ளிக்கொண்டு போறான். தடுக்க முடியுதா? அவன் மலையை கொண்டு கனிம வளங்களை அள்ளிக்கொண்டு போறான். ஆறுகளை மண்ணை அள்ளிக்கொண்டு இதே சாலை வழியா போறான். அவன் ஹெலிகாப்டரில் போகல, ஹெலிகாப்டரில் போகல, ஏரோப்ளேனில் போகல, மண்ணை அள்ளிக்கொண்டு சாலை மார்க்கமாக தான் போறேன். அது காவல்துறைக்கு தெரியாத, உளவுத்துறைக்கு தெரியாத? ஏன் கைது பண்றதில்லை, ஏன் முடக்கிறதில்லை, ஏன் பிடிக்கிறதில்லை? ஏன்னா பிடிக்க மாட்டான். அது மேலிடத்து உத்தரவு. நாடறியப்பட்ட அதிகாரியா இருந்தவர் ஐயா சகாயம். அவர் மதுரை மாவட்ட ஆட்சியாக இருந்தார் 2009-10 காலகட்டத்தில். அந்த சமயத்தில் மதுரை முழுக்க கனிம வள கொள்ளை நடந்தது தெரியுது. அதை ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை போட சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பித்த உடனே அந்த அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு பார்த்தா அன்னைக்கு ஆண்டாமையார் ஜெயலலிதா இந்த ஐயா சகாயத்து மேல் நடவடிக்கை எடுத்துறாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றம் தலையிட்டு அங்க கனிம வள கொள்ளையை கண்டறிவதற்கான ஒரு குழு போடுது. அந்த குழுவுக்கான தலைவராக ஐயா சகாயம் இருக்கார். அப்ப கனிம வள கொள்ளையை கண்டறிவதற்கு முழுமூச்சோட வேலை செய்யுது. அப்ப என்ன தெரிய வருது, இந்த கனிம வள கொள்ளை, இந்த கிரானைட் கற்களை எடுக்கிறதுக்கு, கனிம வள கொள்ளை செய்வதற்கு முதல்ல நரபலி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிய வருது. நரபலி கொடுக்குறாங்கன்னு போய் சுடுகாட்டில் ஆய்வு பண்றாரு. பச்சிளம் பிள்ளைகள் கொல்லப்பட்டு தெரியுது. சுடுகாட்டில் போய் ஆய்வு பண்றாரு. காலையிலேருந்து மாலை வரைக்கும் பார்க்குறாரு. உரிய அதிகாரிகள் வராமல் ஒத்துழைப்பு இல்லை. மாலை ஆயிடுது, பொழுது போயிடுது. உடனே சொல்றாங்க, ஐயா நீங்க போய் முதல்ல போய் ஓய்வெடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், மிச்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு முழுமையாக ஆய்வு பண்ணிக்கலாம், நம்ம இதெல்லாம் சேகரிச்சுக்கலாம், தரவேண்டாங்கிறாங்க. ஐயா சகாயம் மறுக்கிறாரு. இல்லை நான் போக மாட்டேன், நான் போனால் சாட்சிகளை, இந்த ஆவணங்களை அப்புறம் கிடச்சிடுவாங்க, இந்த தரவெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டில் கொண்டு வாங்கன்னு ஒரு கட்டில் கொண்டு வர செஞ்சு கட்டில் சுடுகாட்டு மேலே போட்டுக்கிட்டு ஐயா சகாயம் படுத்துறாரு. விடிய விடிய ஐயா சகாயம் தூக்குறாரு சுடுகாட்டில். விடிஞ்ச ஒன்று ஐயா சகாயத்திட்ட பத்திரிகையாளர்கள் ஒளி வாங்கி ஈட்டி விடிய விடிய சுடுகாட்டில் தூங்குனீங்களே உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு ஐயா சகாயம் சொன்ன பதில், எனக்கு சுடுகாட்டில் பயமா இல்லை, சுதந்திர நாட்டில் பயமா இருக்குன்னு. இதான் நாட்டோட நிலைமை, இதான் நாட்டோட நிலைமை. புதுக்கோட்டையில் ஜகபர் அலி அப்படிங்கிற ஒரு சமூக செயல்பாட்டாளர், அவர் இதே போல இந்த மணல் குவாரி, கல் குவாரிக்கு எதிராக போராடக்கூடிய, இந்த மண்ணின் மீது பட்டுக்கொண்ட ஒரு போராளி. அவர் மலைகளை குடையிறாங்க, இதை தடுக்கணும்னு பல முறை மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து போராடுறாரு, அறப்போராட்டம் செய்யறாரு. பிறகு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு ஒரு நாள் குறிச்சு, இந்த நாள்ல நான் அதுக்கு எதிராக போராட போறேங்கிறார். எந்த நாள்ல அந்த ஜகபரடி அந்த மலை தகர்க்கப்படுறதுக்கு எதிராக போராடுறதாக சொன்னாரோ அதே நாள்ல லாரியை ஏற்றி அந்த ஜகபரடியை கொன்னான். ஒரு முறைக்கு 2 முறையாக திரும்ப திரும்ப லாரி ஏற்றி அவர் புடைச்சிட கூடாது, அவரை கொல்லணும்னு கொன்னான். ஜகபர் அலி நேர்மையா இருந்தார். லூடுதுன்னு ஒரு கிராம நிர்வாக அலுவலர், தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம், அவரையும் கொன்னான், அவரையும் கொண்டு போட்டேன். நேர்மையாக உண்மையாக வாழ முடியாதுங்கிற நிலை உருவாயிடுச்சு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லஞ்சம் கொடுப்போர் மீதும் வாங்குவோர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும். அவரே சொல்றாரு, ஒரு காலம் வரும்,
ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பது வைப்பாங்க. அவர் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டு இந்த காலம்தான். நேர்மையா வாழ முடியாது. ஒருத்தர் நேர்மையா இருப்பான், உண்மையா இருப்பான், மக்களுக்காக அப்பழுக்கிட்டு உழைப்பான், பாடுபடுவான், வெம்பாடுபடுவான். அவன் அந்த மக்கள் சொல்லுவான், பழைக்க தெரியாத பையன், தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான், நாசமா போனவன். ஒருத்தன் ஊர் அடிச்சு உடையில போடுவான், ஊர்தாலி அறுப்பான். அவனை சொல்லுவான், மகராசன் எப்படி வாழ்றான் பாரு, வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும். அப்ப என்ன, நேர்மையை உண்மையை எந்த மக்களுக்காக உழைக்கிறோமோ அந்த மக்கள் கேலிச்சினான், ஏழந்துச்சினான். காரணம், இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிவிட்டது. அரசியல் பிழைத்தாருக்கு அறவே கூட்டாகும். தமிழர் நியதி இது. அந்த அற உணர்ச்சி சாகடிக்கப்பட்டு விட்டது. எந்த நிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் புறையோடி போயிருக்கு. தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசு அலுவலகம் உண்டா? ஒரே ஒரு அரசு அலுவலகம். பிறப்பு சான்று, இறப்பு சான்று, வருமான சான்று, சாதி சான்று, கல்வி சான்று, எந்த சான்றாவது காசு கொடுக்காம உங்களால் வாங்க முடியுமா? உங்களுக்கு தங்கச்சி இருக்கு, திறமை இருக்கு, வயது இருக்கு, அரசு வேலைக்கு விண்ணப்பிச்சா காசு கொடுக்காம அரசு வேலை வாங்க முடியுமா? அரசு அலுவலகத்தில் ஒரு கிளர்க்கா, ஒரு பியூனா காசு கொடுக்காம வேலைக்கு போயிருவியா? அரசு பள்ளிக்கூடத்தில் ஆயா வேலைக்கு போனா கூட காசு. அரசு பேருந்துல ஓட்டுநராக நடத்தலா போனா காசு கொடு, காசை பறிப்பான். பறிச்சவன் தான் செந்தில் பாலாஜி. அப்ப நாடு எங்க போயிட்டு இருக்கு? எப்படி மாற்ற போறீங்க? திமுக ஓட்ட போட்டு மாத்துவீங்களா? அதிமுக ஓட்ட போட்டு மாத்துவீங்களா? அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. திமுக ஒரு தேர்தலை எதிர்கொள்ளுதுன்னா அந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தேர்தல் வீக வகுப்பாளர் ஒருத்தர் வைக்குது. தேர்தல் வீக வகுப்பாளர்னு அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னா குறைந்தபட்சம் 400 கோடி. போன முறை திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்சப்ப சம்பளம் மட்டும் 400 கோடி. 400 கோடியை கொட்டி கொடுத்து விளம்பரம் செய்தான். தமிழ்நாட்டில் நடப்பது மோசமான காட்டாட்சி, கொடுமையான ஆட்சி. ஆனா மக்களை நம்ப வைக்கிறான். எப்படி? தமிழ்நாட்டில் எங்கேயுமே நிகழாத பொற்கால ஆட்சி நிலவுது. எவனாவது கேள்வி கேட்டானா உத்தரப்பிரதேசம் போய் பாரு, சத்தீஸ்கர் போய் பாரு, ஜார்க்கண்ட் போய் பாரு, மத்திய பிரதேசம் போய் பாரு, அங்க பாரு வாமா. நம்மளை நம்ப வைக்கிறது தமிழ்நாட்டில் நல்லாட்சி தான் நடக்குது அப்படின்னு. ஒரு ஆட்சி யார் நல்லாட்சின்னு சொல்லணும்? எந்த மக்கள் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி ஆட்சியை தீர்மானிக்கிறானோ, அரசாங்கத்தை கட்டமைக்கிறானோ, அந்த மக்கள் ஆட்சியை நல்லாட்சி என்று போற்றி புகழணும். 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சி, திமுக அதிமுக 60 ஆண்டுகளும் ஆண்டிருக்கிறது. கருணாநிதி ஆண்டாரு, ஜெயலலிதா ஆண்டாங்க. கருணாநிதி ஆட்சி வேணும், எவனும் பேசல. ஜெயலலிதா ஆட்சி வேணும், எவனும் பேசல. ஆனா காமராஜ் ஆட்சி வேணுங்கிற. காமராஜ் ஆண்டது 9 ஆண்டு காலம் தான். ஆனா திமுக அதிமுக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது 60 ஆண்டுகளுக்கு மேலாக. காமராஜ் ஆட்சியில் விளம்பரம் செய்யல. காமராஜ் ஆட்சியில தேர்தல் வீக வகுப்பாளர்களை வைத்துக் கொண்டு போடியாக கருத்துருவாக்கம் செய்யல. ஆனா தலைமுறை கடந்து சந்ததி கடந்து எல்லாரும் சொல்றான் காமராஜர் போல ஒருத்தர் நாட்டை ஆளுங்கிறான். ஏன்னா அவர் மக்களுக்காக வேலை செஞ்சாரு, அவர் வருங்கால தலைமுறைக்காக பணி செஞ்சாரு. வரக்கூடிய தேர்தலை மனசுல வச்சு வேலை செய்யல, ஒருபோதும் செய்யல. காமராஜர் முதல் முறையாக முதலமைச்சர் ஆகிறாரு. முதலமைச்சர் ஆகிறப்ப முதலமைச்சர் ஆயிடுறாங்க. ஆனா சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. 6 மாசத்துக்குள்ள தேர்தலில் போட்டி போட்டு சட்டமன்ற உறுப்பினராக ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஐயா காமராஜருக்கு. அப்ப குடியாத்தத்தில் போய் அவர் போட்டி போடுறாரு. குடியாத்தம் இடைத்தேர்தலில் ஐயா காமராஜர் போட்டி போடுறாரு. போட்டி போடுறப்ப படை பரிவாரத்தோடு காமராஜ் நடத்த போயிருக்க முடியும். ஆனா அமைச்சர் பெருமக்களோ அதிகாரிகளோ யாரும் வர வேண்டாம் என்று சொல்லிட்டு தனி ஒரு ஆளாக வாகனத்தில் போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டார் குடியாத்தத்தில் காமராஜர். அப்ப மக்கள் பார்க்க வர்றாங்க. பார்க்க வர்றப்ப மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்து இந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு. அது வேண்டாம், அது முடியாதுன்னு அப்படின்னு மறுத்துறாரு. ஏன் மறுக்கிறாருன்னா கேட்குறாங்க காமராஜர், ஏன் இங்கே மறுத்துட்டீங்க? அந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு கூடுதலாக வாக்கு கிடைக்குமேங்கிறாங்க. நான் இந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்ணுறதா சொல்லிவிட்டு நான் வாக்களை பெற்றுவேன்.
ஆனா என்ன எடுத்து நிற்கிற அந்த வேட்பாளருக்கு அந்த வலிமை இல்லையே, அவர் என்ன பண்ணுவாரு? அதனால செய்ய முடியாது என்று சொன்ன தலைவன் காமராசர். 9 ஆண்டு காலம் அரும்பெரும் சாதனை, பொற்கால ஆட்சி, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஆட்சி, சிறப்பான ஆட்சி காமராசர் கொடுத்தார். அதே காமராசர் தேர்தலில் தோத்து போனார். காமராசரை பார்க்க வந்த காங்கிரஸ் தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லாம் குமரி குமரி அழுதார்கள். ஐயா, உங்களை போய் தோக்கடிச்சிட்டாங்களே இந்த மக்கள், வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அழுதாங்க. காமராசர் வீட்டை விட்டு வெளியே வந்தார், புன்முறுவல் பூர்த்து கொண்டே. நாட்டு ஆண்ட என்ன, நாடறியப்பட்ட என்ன, ஒரு சாதாரண எளிய மகன் சீனிவாசன் தோற்கடிக்க முடியும்னா இதுதான்டா ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை பெறத்தான், இந்த சுதந்திரத்தை பெறத்தான் நாங்க போராடி சிறைக்கு போனோம் என்று தன் தோல்வியை ஜனநாயகத்தின் வெற்றி என வர்ணித்த தலைவன் காமராசர். ஆனா திமுகவும் அதிமுகவும் அப்படி இருக்குதா? ஆர்கேனிகள் சட்டமன்ற இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இந்த தேர்தல் களங்களில் நீங்கள் கண்டது என்ன? திமுகவும் அதிமுகவும் காசை கொட்டி இறைக்கிறது, பணத்தை தண்ணீர் போல செலவழிக்கிறான். சத்தியம் சொல்லட்டும், நாங்க பெரிய கட்சி, நாங்க அப்படிப்பட்ட கட்சி, இப்படிப்பட்ட கட்சி சொல்ற திமுக அதிமுக சொல்லட்டும். ஒரு சட்டமன்ற தொகுதினா அதிகபட்சமாக 40 லட்சம் செலவு பண்ணலாம். இதான் தேர்தல் ஆணையம் வச்சுக்க விதி. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5 லட்சம் செலவு பண்ணாலே பெரிய விஷயம். ஆனா திமுகவும் அதிமுகவும் குறைந்தபட்சம் 10 கோடியை கொட்டி இறப்பான். வாக்கு காசு கொடுப்பான், பணம் கொடுப்பான், பரிசு பொருள் கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுத்து வாக்களை விலை பேசுவான். இப்படி பணத்தை வாரி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்திலே ₹1 காசு கொடுக்காம 36 லட்சம் வாக்களை பெற்றிருக்கிறது என்றால் இந்திய புரட்சியிலே மகத்தான மாற்றம். தோத்த ஒரு கட்சி வளர்ந்ததா சரித்திரம் இல்லைங்க. ஒரு கட்சி தோத்து போனா வளராது. நான் சான்று சொல்லட்டுமா? 96 காலகட்டத்தில் ஐயா வைகோ முதலமைச்சர் வேட்பாளர், அவர் கட்சி வளரும் நினைச்சாரு, கட்சி தேஞ்சு போச்சு. 2016 விஜயகாந்த் தலைமையில் மக்கள கூட்டணி மாற்றுன்னு வந்தாங்க. அந்த கூட்டணி சிதறி போச்சு, தோத்த பிறகு சிதறி போச்சு. அன்புமணி ராமதாஸ் 2016 மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னாரு, தோத்து போனாரு, சிதறி போயிட்டாங்க. கமலஹாசன் 2 தேர்தலில் கதை முடிஞ்சு கட்சியை கொண்டு அடமானம் வச்சுட்டாரு. ஆனா நாம் தமிழர் கட்சி 2016, 2019, 2021, 2024 4 பொதுத்தேர்தல் கடந்திருக்கோம். நாங்க வெற்றி பெறல, சட்டமன்ற உறுப்பினர் பெறல, பாராளுமன்ற உறுப்பினர் பெறல, கட்சி தோத்து தான் போச்சு. ஆனா தோத்த கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, செல்வாக்கை பெருக்கி கொண்டிருக்கிறது என்றால் இந்திய புரட்சியை நாம் தமிழர் கட்சி தான். காரணம் என்ன? கொள்கை உறுதிப்பாடு, சமரசம் இல்லாத நிலைப்பாடு எங்களை வளர்த்தெடுக்கிறது. 1.1 4 விழுக்காடு, 4 விழுக்காட்டுல 7 விழுக்காடு, 7 விழுக்காட்டுல 8 விழுக்காடுன்னு தனித்து நின்று காசு கொடுக்காம, யாரோட தயவு இல்லாம நாங்க மாநில கட்சியை அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அங்கீகாரத்தப்பட்டிருக்கோம், நாளைக்கு அதிகாரத்தை பெறுவோம். அதுதான் உடைக்கிறோம். நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் திமுகவுக்கு தான் போடுவேன். திமுகவுக்கே ஓட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா பரம்பரையா திமுகங்கிறது, தலைமுறையா பரம்பரையா திமுகங்கிறது. கருணாநிதி மூத்த மகன் அழகிரியே திமுக இல்லடா, அழகிரியே திமுக இல்ல. ஜெயலலிதாவோட உட்ட தோழி சசிகலாவே அதிமுக இல்ல. இப்போ ஓபிஎஸ் அதிமுக இல்ல, திமுக பக்கம் போயிட்டு இருக்காரு. நீ என்ன பேசிட்டு இருக்க? ரட்டலுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூரனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு. போட்டு என்னத்தை கண்ட? ரட்டலைக்கு உதயசூரனுக்கு ஓட்ட போட்டு என்னத்தை கண்ட அதை சொல்லு. உலகத்தை உற்று நோக்கி பாரு. எல்லார் கையிலையும் அலைபேசி இருக்கு, எல்லார் கையிலையும் ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. தேடு, செய்திகளை தேடு, உலக வரலாற்றை படி. உலகம் முன்னேறி இருக்குங்க, வளர்ந்துருக்குங்க. உலகத்துல பல்வேறு நாடுகள், எந்தவித வளங்களும் இல்லாத நாடுகள் கூட வளர்ந்திருக்கிறது, முன்னேறிக்கிறது. ஒரு வளத்தை 2 வளத்தை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் கூட வளர்ந்திருக்கிறது, முன்னேறிக்கிறது. ஆனா எல்லா வளத்தையும் கொண்டிருக்கிற இந்த நிலம் இன்றைக்கும் வறுமையில, ஏழ்மையின் படியில இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஜப்பான்கிற நாட்டை பார்த்து வியக்கிறோம். உலகத்துல உழைப்புக்கு பேர் போன நாடு ஜப்பான்.
ஆனா அந்த ஜப்பான் 2ஆம் உலக போர்ல வீழ்த்தப்பட்ட நாடு. ஹிரோஷிமா நாகசாகின்னு 2 இடத்துல அணுகுண்ட போட்ட அமெரிக்கா கதை முடிச்சு நினைச்சான் உலகத்துல. அப்படி வீழ்ந்து போனதாக நினைக்கப்பட்ட ஜப்பான் 40 ஆண்டு காலத்துல வளர்ச்சி அடைஞ்சான். அந்த நிலத்தை ஆண்ட ஆட்சியாளர் உயர்த்தி காட்டினான். ஆசியாவோட தீண்டத்தகாத நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட சிங்கப்பூர், அந்த சிங்கப்பூர் நிலத்தை லீ குவானிங்கிற ஒரு பெருமகன் 33 ஆண்டுகளும் ஆண்டான். சிங்கப்பூர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது. ஒரு நாடு தான் இப்படி இருக்குன்னு பார்த்து வியக்கிறான். ஆனா தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டுருக்காங்க. 50 ஆண்டு 60 ஆண்டு என்ன கிடைச்சிச்சு? நாம் என்றைக்கும் சந்திக்காத அளவுக்கு மிக மோசமான பின்னடைவை சந்திச்சோம். தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சம். இந்த வறட்சி பஞ்சம்ங்கிற செய்தியை எந்த நிலம் வேணாலும் கேட்கலாம். தமிழ்நாடு கேட்கலாமா? தமிழ்நாட்டில் வந்து தண்ணி பற்றாக்குறை, தண்ணி தட்டுப்பாடுன்னு படிக்கிறோம். என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க. துபாய் இருக்கு, கத்தார் இருக்கு, ஓமன் இருக்கு, குவைத் இருக்கு, பக்ரைன் இருக்கு, சவுதி அரேபியா இருக்கு. இந்த அரபு நாடுகள் இருக்கு. இந்த அரபு நாடுகள்ல மழை காலம்னு ஒரு காலம் இருக்க. நம்ம ஊர்ல நவம்பர்ல பெய்யும், செப்டம்பர்ல பெய்யும். மழை காலம்னு வந்து ஒரு பருவமழை காலம்னு மழை பெய்யும். ஆனா யார்கிட்ட கேட்டு பாருங்க, துபாயில, கத்தார்ல, ஓமன்ல, சவுதி அரேபியாவில், பக்ரைன்ல மழை காலம்னு ஒரு காலம் இருக்கா? இல்லை. அந்த நாட்டில் மழை காலம்னு ஒரு காலம் இல்லை. நம்ம கிட்ட எத்தனையோ வற்றாத ஜீவன் நதிகள் உண்டு. ஆனா அரபு நாட்டில், சவுதி அரேபியாவோட ஆறே இல்லை. ஆறே இல்லாத நாட்டில், மழையே பொழியாத நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம் கேள்விப்பட்டது உண்டா? இத்தனைக்கும் சவுதி அரேபியாவை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர் ஆளல, ஒரு மண் ஆடுறான். சவுதியை வந்து மன்னன் தான் ஆடுறான். துபாயை மன்னன் தான் ஆடுறான். ஷேக் ஆடுறாருங்க. அந்த மண்ணை தண்ணி எனக்கு கிடைச்சா போதும், என் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும், என் உறவுக்காரன் கிடைச்சா போதும் நினைக்கல. கடைக்கோடி வரைக்கும் சாத்தியப்படுத்துறான். அங்க தண்ணீர் பஞ்சம் இல்லை. நம்மை போல தண்ணீராரிக்காக காத்திருப்பதும் இல்லை. அதிகாலை எழுந்திரிச்சு போய் கால் கெடுக்க ஆத்துக்குள்ள ஊட்ட தேடி ஊட்டிலேருந்து தண்ணி எடுத்து குடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ரொப்பி அந்த தண்ணியை வந்து இடுப்புல வச்சு அழுங்காம குடுங்காம வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தேத்தாங்குட்டையை விலைக்கு வாங்கி உள்ள தேய்ச்சி கலங்க தண்ணியை போக வச்சுட்டு அப்புறமா சமையலுக்கு பயன்படுத்த வேண்டிய நிலைமையும் அங்கே இல்லை. மழையே பெய்யாத ஊர்ல எப்படி அங்க தண்ணி தட்டுப்பாடுலாம் வாழ்றான்? காரணம் அரசோட தொலைநோக்கு பார்வை திட்டம். அங்க மழை வளம் இல்லை, மழை பெய்யாது. ஆனா கடல் வளம் உண்டு. அப்ப என்ன பண்றான்? கடல் நீரை சுத்திகரிச்சு தன் மக்களுக்கு கொடுத்துறான். இத்தனைக்கும் மன்னராட்சி தான், மன்னன் தான் ஆடுறான், கொடுத்துறான். ஒருவேளை மழை பொழிஞ்சா, அரிதினும் அரிதாக மழை பொழிஞ்சா அந்த நீரையும் சேமிச்சு வைக்கிறான். ஏன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கு நிர்வாகம். நீங்க யாருக்காவது கேட்டு பாருங்க, நம்ம ஊர்ல சாலைகள்ல போறப்ப எவ்வளவு போக்குவரத்து நெரிசல், எத்தனை முறை வாகனம் வந்து ஒடி எழுப்புது. ஆனா துபாயில சாலைகள்ல வாகனம் போறப்ப ஒடி எழுப்ப மாட்டாங்க. உங்களை நம்ப முடியுமா? 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியா வண்டி ஓட்டக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, நான் வண்டி ஓட்டி 3 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சுங்குது. சத்தியங்க, உண்மை. அங்க வந்து ஒடி எழுப்புன என்ன அர்த்தம் தெரியுமா? யாரையோ ஒருத்தர் நீ திட்டுறதா அர்த்தம், ஒருத்தர் மேல கோபப்படுறதா அர்த்தம். அப்ப ஒடி எழுப்பட எப்படி வண்டி போகுது? எப்படி போக்குவரத்து இல்லாம இருக்கு? அங்க யாருக்காவது துபாயில போய் இறங்கின யாருக்காவது குப்பை எடுத்து வீதியில போன என்ன வருமா? சாலையோரம் போய் சிறுநீர் கழிக்க என்ன வருமா? வராது. சீட் பெல்ட் போடாம வண்டி ஓட்ட மாட்டான், ஹெல்மெட் போடாம இருசக்கர வாகனம் ஓட்ட மாட்டான். ஒரு நாடு எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த நாடு இருக்கு. அங்க ஒரு வளமும் இல்லை, நீர் வளம் இல்லை, நிலவளம் இல்லை, எதுவும் இல்லை. அங்க எதுவுமே கிடையாது. மிஞ்சி போனா அந்த பேரிச்சை மட்டும் தான் காய்க்கும், வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த நாடு அவ்வளவு சிறப்பா இருக்குங்க. அவன் அங்க உள்ள மக்களுக்கு மட்டுமில்லாது இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அங்க என்ன வளங்கள் இல்லை, என்ன வளம் இல்லை. இந்த திருநாட்டில் ஏன் கையே எந்த வேண்டும் வெளிநாட்டில் மருத காசி நம்ம பாட்டம் பாடின உண்மையிலேயே எந்த வளங்கள் இல்லை. கடல் வளம் இருக்கு, நீர் வளம் இருக்கு, நிலவளம் இருக்கு, மீத்தேன் இருக்கு, ஹைட்ரோகார்பன் இருக்கு, நிலக்கரி இருக்கு, எல்லா வளமும் இருக்கிறது. உழைப்பதுக்கு ஆள் இல்லையா? இருக்கும். 100 கோடி பேர் இருக்கான் இந்தியாவில். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கான்.
அறிவு வளம் இருக்கு, ஆற்றல் வளம் இருக்கு, மனித உழைப்பு இருக்கு. என்ன இல்ல? நாட்டில் நல்ல ஆள ஆட்சியாளர் இல்லை. வள்ளுவம் பாடுறான், ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை இல்லாத நாடுங்கிறான். அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? எல்லா வளங்களும் நிறைய பெற்றிருந்தாலும் ஒரு நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியாளர் இல்லைன்னா அந்த நாடு வீணுங்கிறான். இப்ப இந்த நாட்டில் நிலைமை, மேலையும் நல்ல ஆட்சியாளர் இல்லை, இங்க கீழையும் நல்ல ஆட்சியாளர் இல்லை. திரும்பவும் ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்த போறியா இல்ல எடப்பாடி பழனிசாமி வாக்கு செலுத்த போறீங்களா? தேர்தலுக்கான திருடர்கள் வாக்க பறிக்க என்ன விஷம் போடுவேன். ஐயா ஸ்டாலின் 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு. 2021 ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் ஐயா ஸ்டாலின் பேசியிருக்காருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு குரன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் தாராளமா வந்து தலைமைச் செயலகத்தோட கதவை தட்டலாம்ங்கிறாரு. கதவை தட்ட முடியுமா? நீ எப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க பாருங்க. கம்பி கட்டுற கதையை பூரா கண்ணில் விட்டுருக்காங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் பார்த்தா திடீர்னு நான் அப்பாவாயிட்டேன். பரவாயில்ல, 70 வயசுல அப்பாவாயிட்டார், சாதாரண தான். அப்பாவாயிட்டேன். தமிழ்நாட்டு மக்கள் அப்பான்னு சொல்றாங்க. யார் அப்பான்னு சொல்ற? யார் சொல்ற? அப்பாவா காலி டப்பாவா? யார் அப்பா? எந்த அப்பன்டா பிள்ளைய குடிக்க வச்சு சாகடிப்பான்? எவன் சாகடிப்பான்? போதையின் பாதையில போகாதீங்க. அப்படின்னா காட்டுக்குள்ள போயிடுறதா? சாலை, இந்த சாலை பார்த்தா இந்த சாலையில இந்த பக்கம் டாஸ்மாக் இருக்கு, இல்லை இந்த பக்கம் டாஸ்மாக் இருக்குது. அந்த சாலையில பார்த்தா அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. இப்ப போதையின் பாதையில போகாதுன்னா எந்த பாதையில போகிறது? யார் சொல்லலாம் போதையின் பாதையில போகாதே? நான் மன்றாடி கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன். யார் சொல்லலாம்? அதிகார வலிமை இல்லாத ஒரு அண்டாடங்காட்சி சொல்லலாம். 2016 ஆண்டு சசிபெருமாள் ஒரு காந்தியவாதி இறந்து போனார். மதுபான கடைக்கு போய் மது குடிக்கிறவங்க காலில் விழுந்து குடிக்காதீங்க கெஞ்சினாரு, மன்றாடினாரு. போதையின் பாதையில போகாதுன்னு அந்த சசிபெருமாள் சொல்லலாம். ஏன்னா ஏழை மகன், அதிகாரம் இல்லாத பாவன் அவன் சொல்லலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஸ்டாலின் சொல்லலாமாடா? ஸ்டாலின் சொல்லலாமா? போதையின் பாதையில போகாதுன்னு சொல்ற ஒரு அரசு 48,000 கோடிக்கு டாஸ்மாக்களை சார வைக்குதுடா. 48,000 கோடிக்கு. தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, அஜித் படம் வந்தாலும் சரி, விஜய் படம் வந்தாலும் சரி, எல்லாத்தோட பெரிய வசூல் டாஸ்மாக் வசூல் தான். பெரிய வசூல் ஒரே நாள் எடுத்துறேன், 100 கோடியை தாண்டிடுறேன். என்ன கொடுமை இது? ஒரு அரசு எப்படிப்பட்ட அரசு பாருங்க. ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தேர்ச்சி விழுக்காடு 100 விழுக்காடு எட்டணும். அந்த தேர்ச்சி விழுக்காடு 100 விழுக்காடு எட்டலைன்னா அதிகாரிகளை வந்து நான் இடைநீக்கம் பண்ணுவேன் அப்படின்னு அரசு சொல்லுது. இல்ல இந்த பகுதியை எடுத்துக்கிட்டு இந்த பகுதியில் உடல் நலன் வாய்க்கப்பட்ட நல்ல விளையாட்டு வீரர்கள் உருவாகணும். இப்ப இத்தனை பேர் உருவாகலையா? இவங்க மேல நடவடிக்கை, அதிகாரிகள் மீது நடவடிக்கை. இந்த நூலகம் இருக்கு. இந்த நூலகத்துக்கு வந்து ஒரு 1000 பேராவது வரணும். ஒரு குறைஞ்சபட்சம் 200 பேராவது உறுப்பினராக சேரணும். அப்படி வரலையா அந்த நூலகம் மீது நடவடிக்கை. அப்படின்னா அந்த அரசு வந்து விளங்குற அரசு, மக்களுக்கான அரசு, ஒரு நலன் பயக்கக்கூடிய அரசு. டாஸ்மாக் கடையில குடிக்கிற குறைஞ்சு போயிட்டான்னா அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றான்னா இப்ப என்ன சொல்றது? என்ன சொல்றது? தெருவில் வந்து அவங்க தெருவில் வந்து கூறு போட்டு வைப்பாங்கல்ல. இப்போ சாலையில் நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், வாங்க சார் வந்து வாங்க சார், 50 ரூபாய்க்கு 1/2 கிலோ பழம் சார் கூறு போட்டு விற்பான். அவன் சத்தமாக விட்டான்னா 4 பேர் திரும்பி பார்ப்பான். கூடுதல் வாடிக்கையாளர் சென்றடையும், கூடுதல் லாபம் விட்ட முடியும். இப்போ மதுரை பக்கம் போனீங்கன்னா பேருந்து நிலையத்தில் நின்றுட்டு வாங்க என்ன வேணும் சாப்பிட்டு போங்க, சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்குன்னு கூவி கூப்பிடுவாங்க. கூவி கூப்பிட்டா கூடுதல் 2 பேர் சென்றடையும். அப்போ கூடுதல் 2 பேர் வருவான், வியாபாரம் பெருக்கும், லாபம் அதிகரிக்கும். அப்ப அவன் கூவி அழைச்சி வியாபாரத்தை பெருக பண்ண முடியும். டாஸ்மாக் கடையில் வியாபாரத்தை எப்படிங்க பெருக பண்ண முடியும்? வாங்க சார் ஒரு பெக்க போட்டு போங்க சார், கிக்கு ஏறுங்க சார், வாங்க சார் சொர்க்கத்துக்கே போகலாம் சார், வீரனை போட்டீங்கன்னா நீங்க தீரனை ஆகலாம் சார் அப்படின்னு கூவி கூப்பிடுறத என்னடா அரசாங்கம்? டாஸ்மாக் கடை அங்க வச்சிருக்கான், இந்த முனையில போலீஸ் நிக்குது, குடிச்சிட்டு வந்தா பிடிக்கிறதுக்கு. அப்புறம் அங்க குடிக்க விட்டேன்.
எது குடிக்க விட்ட? நீயே ஊட்டி கொடுத்துட்டு இவங்களே பிடிக்கிறது. ஏன்னு அங்கேயும் வருமானம், இங்கேயும் வருமானம். அங்க டாஸ்மாக் வருமானம், இங்க போலீஸ்க்கு வருமானம். அது மாச கடைசினா போலீஸ் அங்கே நின்றோம். இதெல்லாம் ஒரு நிர்வாகம், கேடு கட்ட நிர்வாகம். ஓரணியில் திரடுங்க, ஓரணியில் தமிழ்நாடு. எங்க ஓரணியில் நிற்கிற நீ? கவின்னு ஒரு பிள்ளைய கொண்டுட்டாங்கடா. கவின்னு ஒரு பிள்ளைய வாழ வேண்டி இளம் தளிர். அவன் கவினோட முகத்தை பார்த்தா அவனுக்கு கண்ணீர் வரும். வாழ வேண்டிய பிள்ளை அவனை கொண்டுட்டாங்க. சாதி ஆணவ கொலை. 4 நாளா போராடுறாங்க அப்பா அம்மா. இதை தொடர்புடைய அத்தனை கொலையாளிகளும் கைது செய்யப்படணும், தண்டிக்கப்படணும். 4 நாட்கள் ஆகியும் கூட உடம்ப வாங்காம போராடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில கவின் பக்கம் நிக்குது. நீ எந்த பக்கம் நிக்கிற? நீ எந்த பக்கம் நிக்கிற? சமூக நீதி நாங்க தான் கிழிக்கிறோம், நாங்க தான் புடுங்குறோம். என்னவோ சமூக நீதி, என்னவோ சமூக நீதி? சாதிய கலவரத்தை, சாதிய வன்முறையை, சாதிய மோதலை வளர்த்தெடுப்பதே இந்த கேடுகட்ட திராவிட கட்சிகள் தான். சமூக நீதி பேச தார்மீகம் இருக்கா? 60 ஆண்டுகள் திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் அறநிலைத்துறை அமைச்சகத்துக்கு யாராவது ஒரு ஆதித்தமிழர் நியமிக்கப்பட்டிருக்காங்களா? ஒரே ஒருவர். சமூக நீதி பேசுறா எங்க தாத்தன் காமராசு. அன்னைக்கு கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மகன் போக முடியாது நிலைமை. சாதிய இருக்கும், சாதிய அடர்த்தி. அந்த காலகட்டத்தில் தாத்தா ரட்டமணி சீனிவாசனோட பேன் பரமேஸ்வரங்கிற ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மகனை அறநிலைத்துறை அமைச்சராக்கி யார கோயிலுக்குள்ள விடமாட்டம் சொன்னாங்களோ அவனுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவிச்சு வரவேற்க வச்சான்டா காமராசர். அவன் சமூக நீதியை நிலைநாட்டம். நீ என்ன பண்ண? நீ என்ன பண்ண? வேங்கவே இல்லை. மனித கழிவை குடிநீர் தொட்டில கலந்துட்டான். மனித கழிவு. அதுல யாரு பாதிக்கப்பட்டானோ, எவன் அந்த மனித கழிவு, மனித மலத்தை கலந்த குடிநீரை குடிச்சானோ அவனையே குற்றவாளிங்குது இந்த திராவிட மாடல் அரசு, புடுங்குற அரசு. அவனே குற்றவாளியா. சமூக நீதினு பேசுறாங்க இல்ல? வேங்கவேலுக்கு போய் எந்த மக்கள், அந்த மக்கள் ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்றப்ப தண்ணியை குடிக்கிறப்ப எல்லாம் மலம் கலந்த தண்ணியை தான் குடிச்சதுதான் ஞாபகத்துக்கு வருது. எந்த ஊருக்கு போனாலும் இந்த மலம் கலந்த தண்ணியை குடிச்ச ஊரான்னு கேட்கிறாங்க. பொண்ணு கொடுப்பதுலையும் பொண்ணு எடுப்பதும் சிக்கலா இருக்கு, அவமானமா இருக்கு. மலம் கலந்த தண்ணியை கலந்து கொடுத்ததுக்கு பதிலாக விஷத்தை கலந்து கொடுத்துக்கலாமே கண்ணீர் வடிக்கிறாங்க வேங்கவேல் மக்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது வாக்கு போடல, தேர்தலை புறக்கணிச்சாங்க. அந்த வேங்கவேலுக்குள்ள எந்த கட்சியும் விடல. உள்ளே போன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா நாங்க அவங்களுக்கான பிள்ளைகள். ஐயா ஸ்டாலின் கேரளா போறாரு, வைக்கத்தில் போய் சமூக நீதி நாள்னு அங்க பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலின் பன்வாரிலால் புரோஹித்தோட இல்ல திருமணத்துக்கு பஞ்சாபுக்கு போறாரு. ஏண்டா வேங்கவேலுக்கு போகல? உங்க பெரியார் மண்ணில் வேங்கவேல் வராதா? அந்த வேங்கவேலுக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களோடு தரையில் அமர்ந்து அவங்க வீட்டில் ஒரு கவலை தண்ணி எடுத்து குடிச்சு, நான் உங்களோடு இருக்கேன் தைரியமா இருங்க, இந்த அரசு உங்களோடு இருக்கு தைரியமா இருங்கன்னு நம்பிக்கை கொடுத்துருந்தா நீ மக்களுக்கான ஆட்சியாளர். நீ சமூக நீதி பேசலாம், பேச துணிவு இருக்கு, உனக்கு யோகிதை இருக்குது. எதையுமே செய்யாம சமூக நீதினா என்னவோ சமூக நீதி? திமுக ஆட்சியில் சமூக நீதி ஆட்சியா? கேடு கட்ட குழந்தை பிடிச்ச ஆட்சி. அஜித்குமார்னு ஒரு பிள்ளையை கொண்டுட்டான். இப்ப கவின்னு ஒரு பிள்ளை இறந்து போயிட்டான்ல. இதே போல 25 நாட்களுக்கு முன்பாக அஜித்குமார்னு ஒரு பிள்ளை இறந்து போறேன். நல்ல திடகாத்திரமா இருக்காங்க, எந்த நோயும் இல்லைங்க அவனுக்கு. 29 வயசுல எப்படி திடகாத்திரமா துடிப்போடு இருப்பானோ அதே போல இருக்கான். அந்த பிள்ளைய காவல்துறை அழைச்சிட்டு போய் விசாரணைங்கிற பேர்ல 2 நாள் விடாம வச்சு அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம, அவனுக்கு தண்ணி கொடுக்காம, அவன் தண்ணி தாகம் எடுக்குது கதறினப்ப மிளகாத்தூளை வாயில கொட்டி, உடம்புல பிறப்புறுப்புல கொட்டி, பின்பக்கம் கொட்டி, அவன் உடம்பு முழுமைக்கும் எல்லா பாகமும் காயம் பட்டு செத்து போனான் அஜித்குமார். அதுக்கு காரணம் யார்? இதே திமுக அரசு. ஒரு அஜித்குமார் செத்து போனானா? இல்லை, 25க்கும் மேற்பட்டவன் இதே போல காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கான். ஆனா அஜித்குமார் மரணத்தை நீதிமன்றம் கண்டிக்குது, நாம் தமிழர் கட்சி பேசுது, எதிர்கட்சிகள் பேசுது, சமூக ஊடகங்கள்ல பேசுறாங்க, காட்சி ஊடகங்கள்ல பேசுறாங்க. எல்லாரும் பேசுறவன்னு
வேற வழி இல்லாம ஐயா ஸ்டாலின் கடைசியில அந்த அந்த மகனை இழந்த தாய்கிட்ட சாரிம்மா நடக்கக்கூடாது நடந்துச்சு மங்கரு நடக்கக்கூடாது நடந்துச்சுமா சாரிம்மா கடைசியா. இதே போல 25 பேர் திமுக ஆட்சியில் கொலை செய்யப்பட்டானே. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தங்கமணின்னு ஒருத்தன் கொலை செய்யப்பட்டானே. நாமக்கல் கிளைச்சரியில் பிரபாகரன் ஒரு ஆதித்தமிழ் ஒரு மகன் ஒரு மாற்றுத்திறனாளி கொலை செய்யப்பட்டாரே. முதுகுளத்தில் மணிகண்டன் ஒரு பிள்ளை கொலை செய்யப்பட்டானே. அதுக்கெல்லாம் இந்த அரசோட நிவாரணம், இந்த அரசோட நீதி ஒண்ணுமில்லை.